விழித்துளியின் வணக்கங்கள். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மிக முக்கியமான கோரிக்கை என்ன தெரியுமா? பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் வர வேண்டும், அதாவது ஓபிஎஸ் திட்டம் என்பதுதானே. இந்த நீண்ட கால எதிர்பார்ப்புக்கு தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஜனவரி 3, 2026 அன்று ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதுதான் டிஏபிஎஸ்ங்கிறது, தமிழ்நாடு அசுரூடு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். இந்த திட்டம் ரைட்டுங்களா. இந்த புதிய திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது பழைய திட்டத்திற்கு நிகரானதா, இதில் உள்ள சாதக பாதங்கள் என்ன, இது போன்ற அத்தனை கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த டிஏபிஎஸ் திட்டம் எதற்காக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசு பணியில சேர்ந்தவங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கு ரைட்டுங்களா. ஓபிஎஸ் திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கு. இது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான். இதுல புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், இதை அறிமுகப்படுத்தினாங்க. இதை நேஷனல் பென்ஷன் சிஸ்டம், என்பிஎஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒன்று தான். இந்த சிபிஎஸ் திட்டத்தில் ஊழியர்களும் அரசும் சரிபாதி தொகையை தலா 10% பென்ஷன் நிதியில செலுத்தி வந்தாங்க. இந்த நிதி பங்கு சந்தையில முதலீடு செய்யப்பட்டது. இங்கேதான் ஒரு பெரிய சிக்கலே இருந்தது. பங்கு சந்தையில ஏற்ற இறக்கங்களை பொறுத்தே பணி ஓய்வின் போது ஊழியர்களுக்கு கிடைக்கும் ஓய்வூதியம் நிர்ணயிக்கப்பட்டது. இதனால பாத்தீங்கன்னா ஒரு ஊழியருக்கு ஓய்வு பெறும்போது எவ்வளவு பென்ஷன் கிடைக்கும் உறுதியாக தெரியாம ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலை வந்தது. இதுல லட்சக்கான ஊழியர்களுக்கு இது ஒரு பெரிய மனக்கவலையாகவும் இருந்ததுதான். இந்த நிச்சயமற்ற தன்மையை நீக்கி ஒரு உறுதியான ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்பதற்காகவே டிஏபிஎஸ் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது ரைட்டுங்களா. இப்போது பலரும் விரும்பும் பழைய ஓய்வூதிய திட்டம் இதுதானே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓபிஎஸ் திட்டம் இது எப்படி இருந்தது அப்படின்னு சுருக்கமா இப்ப பார்ப்போம். அதாவது இந்த இதுல ஊழியரின் சம்பளத்துல பென்ஷனுக்காக ஒரு பைசா கூட பிடித்த செய்ய மாட்டாங்க ரைட்டுங்களா. உறுதியான ஓய்வூதியம் ரைட்டா. அதாவது பணி ஓய்வின் போது ஊழியர் கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியத்துல 50% தொகை வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியமாக வழங்கப்படும் அப்படிங்கிறதான் இது உறுதி செய்யப்பட்ட தொகையா இருந்தது. அதே போல பஞ்சப்படி டிஏ உயர்வு இருக்கு இல்லையா, இது ஆண்டுக்கு 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்கள்ல மத்திய அரசு அறிவிக்கும் பஞ்சப்படி உயர்வு ஓபிஎஸ் ஓய்வூதியர்களுக்கும் வழங்கப்பட்டு வந்தது. விலைவாசிக்கு ஏற்ப ஓய்வூதியமும் உயரும் ரைட்டுங்களா. இதுல ஓய்வூதியருக்கு மறைவுக்கு பிறகு அவரது குடும்பத்தினர் இருக்கு இல்லையா, மனைவி, கணவர், குழந்தைகள், இவர்களுக்கு ஓய்வூதியத்துல 60% தொகை குடும்ப ஓய்வூதியமா வாழ்நாள் முழுவதும் வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் ரைட்டுங்களா. இதுல பணிக்கொடை, அதாவது கிராச்சுவிட்டி பார்த்தீங்கன்னா பணி ஓய்வின் போது ஒரு பெரிய தொகையாக பணிக்கொடை வழங்கப்படக்கூடியதா இருக்குது ரைட்டுங்களா. மருத்துவ பலன்களை பொறுத்த வரைக்கும் விரிவான மருத்துவ காப்பீடு மற்றும் பல மருத்துவ சலுகைகளும் இதுல கிடைக்கும். இவ்வளவு பலன்களும் எந்த பிடித்தமும் இல்லாம கிடைத்ததால் தான் அரசு ஊழியர்கள் ஓபிஎஸ் திட்டத்தை மிகவும் நேசித்தும் வந்தாங்க. அதனால தான் அதை மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சிருந்தாங்க. இதுல தான் புதிய டிஏபிஎஸ் திட்டம் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கிய அம்சங்கள் அப்புறம் ஓபிஎஸ் உடனான ஒற்றுமைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்ப இந்த டிஏபிஎஸ் திட்டத்துல சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உறுதியளிக்கப்பட்ட 50% ஓய்வூதியம் கிடைக்குது ரைட்டுங்களா. இதுதான் டிஏபிஎஸ் திட்டத்தில் உள்ள முதுகெலும்பு. 50% ஓய்வூதியம் இதில் உறுதி அளிக்கப்பட்டது. இத்திட்டத்தில் ஓபிஎஸ் போலவே ஊழியர் கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியத்தில் 50% தொகையை பணி ஓய்வுக்கு பிறகும் ஓய்வூதியமா பெறலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்குது. இந்த சந்தை நிலவரத்தை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணல. அப்ப நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விடயமாவே இதுல இருக்குது ரைட்டுங்களா. அதே விட பஞ்சப்படியை பொறுத்த வரைக்கும், டிஏவை பொறுத்த வரைக்கும், டிஎன்எஸ் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய சாதகமான அம்சமா தான் இருக்குது. இது ஓபிஎஸ் போலவே டிஏபிஎஸ் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஆண்டுக்கு 2 முறை ஜனவரி, ஜூலை மத்திய அரசு ஊழியருக்கு வழங்கப்படும் பஞ்சப்படி உயர்வு வழங்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இது உங்க ஓய்வூதியத்தின் வாங்கு சக்தியை பாதுகாக்கும் இல்லையா. இப்ப குடும்ப ஓய்வூதியம், ஃபேமிலி பென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓய்வூதியர் ஒருவேளை காலமாயிட்டாங்கன்னா அவரது குடும்பத்தினருக்கு
அதாவது மனைவியா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும். இந்த ஓபிஎஸ் போலவே 60% குடும்ப ஓய்வூதியம் வந்துட்டு வழங்கப்படும் அப்படிங்கிறத இதுலயும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து குடும்பத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே இருக்குது. ரைட்டுங்களா? அதே போல பணிக்கொடை கிராஜுவிட்டி எப்படி இருக்குன்னா, பணி ஓய்வின் போது 25 லட்சம் வரை பணிக்கொடை வந்துட்டு வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு லம்சம் தொகையா தான் உங்க கைகளுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குது. குறைந்தபட்ச ஓய்வூதியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, தகுதி பணிக்காலம் இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் இதுல சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. இந்த அம்சங்கள் அனைத்தும் வந்துட்டு ஓபிஎஸ்ல இருந்தே அதே பலன்கள் தான். இதுதான் ஊழியருக்கு இந்த திட்டத்தை வரவேற்க முக்கிய காரணமாகவும் இருக்குது. இதுல பலரும் கேட்கக்கூடியது டிஏபிஎஸ், ஓபிஎஸ் அப்படின்னா இதுல எதுவும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடியது இருக்கு இல்லையா? இப்ப டிஏபிஎஸ் வந்துட்டு ஓபிஎஸ்ன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்லைங்க. ஒரு முக்கியமான வேறுபாடு இதுல இருக்குது. அதுதாங்க பங்களிப்பு. ஸோ பழைய ஓய்வூதிய திட்டத்துல ஓபிஎஸ்ல இதுல ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து பென்ஷனுக்காக ₹1 கூட பிடித்தம் செய்யப்படாது. ரைட்டுங்களா? அதாவது 0% பங்களிப்பு தான் இருந்துச்சு. ஆனா இந்த டிஏபிஎஸ் திட்டத்துல இதில் ஊழியர்களுக்கு வந்து தங்கள் அடிப்படை ஊதியம் மற்ற தர ஊதியத்துல பேசிக் பே, கிரேட் பே இருக்கு இல்லையா? இதுல 10% தொகையை வந்துட்டு பென்ஷன் நிதிக்காக பங்களிப்பாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மீதி தேவைப்படும் நிதியை வந்துட்டு அதாவது 50% ஊதியத்தை வந்துட்டு உறுதி செய்வதற்காக அரசு ஆண்டுக்கு 11,000 கோடி ரூபாய் வந்து கூடுதல் நிதியை செலவிட உள்ளது. மிக முக்கியமான வித்தியாசமா இருக்குது. இந்த 10% பிடித்தம் வந்து சிலருக்கு சலனமாக கூட இருக்கலாம். நிச்சயமற்ற சிபிஎஸ்ஐ விட இது ஒரு சிறந்த மாற்றா இருக்குது அப்படிங்கிறத ஊழியர்களும் புரிந்து கொண்டிருப்பாங்க. ஊழியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் நல்லதா, டிஏபிஎஸ் நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்ஐ விட டிஏபிஎஸ் மிக சிறந்தது. ரைட்டுங்களா? பங்குச்சந்தையில் ஏற்ற இறக்கங்களை வந்து சார்ந்திருந்து சிபிஎஸ்ஐ விட 50% உறுதியான ஓய்வூதியம், பஞ்சப்படி உயர்வு, குடும்ப ஓய்வூதியம் என வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அத்தனை முக்கிய அம்சங்களையும் கொண்டிருக்கக்கூடியதான் இந்த டிஏபிஎஸ். ரைட்டுங்களா? இதுல பல்லாயிரக்கணக்கான ஊழியருக்கு வந்து பெரிய நிம்மதியை அளிக்கக்கூடியதா தான் இருக்குது. இது நிதி பாதுகாப்பு வந்து இங்க உறுதி செய்யப்படுகிறது. ரைட்டுங்களா? அதாவது ஷேர் மார்க்கெட்டுன்னு இல்லாம நேரடியா இருக்கனால நிதி பாதுகாப்பும் இதுல இருக்குது. ஓபிஎஸ்க்கு நிகரானதா அப்படின்னா முழுமையா இது ஓபிஎஸ் என்று சொல்ல முடியாது. அந்த 10% பிடித்தம் ஒரு சிறு சுமைதான். இருந்தாலும் நிதி நிலைமை மற்றும் சமூக நலன் இரண்டையும் கருத்துல கொண்டு அரசு ஒரு சமரச முடிவை எட்டி ஊழியர்களுக்கு ஒரு உறுதியான ஓய்வூதியத்தை வந்து இறுதி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கக்கூடியதா இருக்குது. இது கடந்த 20 ஆண்டுகளாக சிபிஎஸ்ல இருந்த நிச்சயமற்ற தன்மையை முழுமையா நீக்கி உள்ளது அப்படிங்கிறது தான். இதன் காரணமா பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் ஜாக்டோஜியோ இருக்காங்க இல்லையா? ஜனவரி 6ஆம் தேதி திட்டமிட்டு இருந்த போராட்டத்தை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க. திட்டத்தையும் வரவேற்றிருக்காங்க. சுருக்கமா சொன்னா இது முழுமையான ஓபிஎஸ் இல்லாவிட்டாலும் சிபிஎஸ் திட்டத்தில் ஒரு ஊழியருக்கு ஒரு பாதுகாப்பான உறுதியான எதிர்காலத்தை வழங்கும் ஒரு புரட்சிகரமான திட்டமாக தான் இது பார்க்கப்படுது. சிலர் கேட்கக்கூடிய சந்தேகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிஏபிஎஸ் இது பிடித்தம் செய்கிறதுனால இப்போ இபிஎஃப்ல வந்துட்டு எதுவும் ப்ராப்ளம் வருமா? அதில் எதுவும் மாற்றம் வருமா? அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த டிஏபிஎஸ் திட்டம் அமலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ல எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டில் திட்டத்தில் நேரடியாக அல்லது மறைமுக உண்மையிலே அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து இபிஎஃப்க்கு பதிலாக ஜிபிஎஃப் ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்டு அல்லது சிபிஎஸ் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் இதில் தான் வந்துட்டு பங்களிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இந்த தனியார் துறை மற்றும் பொதுத்துறை ஊழியர்களுக்கு தான் வந்துட்டு இபிஎஃப் வந்துட்டு பொருந்தும். சரிங்களா? இருப்பினும் டிஏபிஎஸ் வருவதால் ஏற்படும் மாற்றங்கள்னு சிலர் கேட்கக்கூடியதுக்கு இப்போ பணப்புழக்கம் டிஏபிஎஸ் திட்டத்திலிருந்து ஊழியர்களுக்கு வந்து தங்கள் ஊதியத்தில் வந்து 10% பங்களிப்பை வந்துட்டு தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் வந்துட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அதாவது ஓபிஎஸ் வந்திருந்தா இந்த 10% பிடித்தம் வந்துட்டு இருக்காது. அந்த பணத்தை வந்துட்டு ஊழியர்களை வந்து தன்னிச்சையாக விபிஎஃப் அதாவது வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டு அல்லது இபிஎஃப் சார்ந்த திட்டங்கள் வந்து முதலீடு செய்து அதிக வட்டி பெற்றிருக்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ இது ஒரு பாதிப்பு. அதே போல் இதனால் என்ன விளைவுன்னு பார்த்தீங்கன்னா டிஏபிஎஸ்ல வந்து 10% கட்டாய பிடித்தம் இருப்பதனால ஊழியர் கூடுதல் சேமிப்பு திறன் வந்துட்டு இதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க அப்படிங்கறதான். இப்ப வட்டி வீதம் அப்புறம் வந்து நிதி வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப இபிஎஃப் ஜிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் இது நிலையான வட்டி விகிதம் அதாவது சுமார் 7% இருந்து 8.25% வரைக்கும் இதுல கிடைக்குது. அதே டிஏபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இதுல வந்துட்டு உங்க 10% பங்களிப்பு நிதியாக திரட்டப்பட்டு ஓய்வு பெறும்போது 50% பென்ஷன் வந்து வழங்க பயன்படுகிறது. ரைட்டுங்களா? மாற்றம் இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இபிஎஃப்ல உங்க பணம் வந்துட்டு வட்டியுடன் பெருகி மொத்தமாக
உங்கள் கையில் கிடைக்கும். ஆனால் டிஏபிஎஸ்ல உங்கள் பங்களிப்பு ஒரு காப்பீடு போல செயல்பட்டு வாழ்நாள் முழுவதுமான வருமானத்தை வந்து உறுதி செய்யக்கூடியதாக இருக்குது. ஒருவேளை பங்குச்சந்தை விழுந்தாலும் உங்கள் பென்ஷன் குறையாது அப்படிங்கிறதா இதில் உள்ள சாதகம். ரைட்டுங்களா? ஸோ இதில் டிஏபிஎஸ்ல இபிஎஃப் சிபிஎஸ்ஸை பற்றி இதில் சொல்கிறேன்னா, அதாவது இந்த ஓய்வூதியம், பழைய ஓய்வூதியம், புதிய ஓய்வூதியம் அப்படிங்கிறது இதில் இந்த பிஎஃப் இபிஎஸ்னுடைய அதில் எதில் வந்துட்டு இருந்தால் சரியாக இருந்திருக்கும். ஏன்னா சிலருக்கு அந்த சந்தேகம் இருக்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ டிஏபிஎஸ் கிடைத்தால் வந்து பிஎஃப்க்கு பாதிப்பு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக சொன்னால் டிஏபிஎஸ் திட்டம் வந்து இபிஎஃப் அமைப்பை வந்துட்டு எந்த வகையிலையும் சிதைக்காது. ரைட்டுங்களா? ஆனால் ஊழியர்கள் நிதி மேலாண்மையில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த டிஏபிஎஸ் திட்டம் குறித்து உங்கள் கருத்து என்ன? இது சரியான முடிவா? அல்லது பழைய திட்டமே தேவையா? உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் பதிவு செய்யுங்க. இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உறவுகளே. நன்றி, வணக்கம்.